நான்காவது ஒரு சாரார பாருங்க, அழைப்பு செய்து கொண்டு வருகிறானே அவனுக்கு விரோதமாக எழும்பி அந்த ஊழியனை பகைத்து அவனை கொலை செய்கிறான். எல்லாரை போல இவன் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்கிறானே, உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறானே, உன் வியாதிகள் குணமாகும் என்று பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்கிறானே, பணம் வரும் பொருள் வரும், உன் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், கண்ணீரை துடைப்பார், கவலையை போக்குவார் என்று பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்கிறானே, பாவத்தை விடு என்று சொல்லுகிறானே, மனம் திரும்பு என்று சொல்லுகிறானே, ரட்சிக்கப்படு என்று சொல்லுகிறானே, ஆட்டுக்குட்டியவராக இயேசுக்கு நீ மனைவியாக்கப்பட வேண்டும், தகுதியாக வேண்டும், இயேசு வருகிறார் தயாராக என்றெல்லாம் சொல்லுகிறானே என்று அந்த ஊழியனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறது. அந்த ஊழியரை பகைக்கிறது மட்டுமல்ல, கொலையும் செய்து விடுகிறது. நீங்கள் வீட்டு போய் வாசி பார்த்தா 1 யோவான் 3:15 சகோதரனை பகைத்தாலே அது மனுஷ கொலைபாதகம். அப்போ கொஞ்சம் கடினமான தேவனுடைய வார்த்தைகள். நாம் சீர்பொருந்த வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும், தகுதிப்பட வேண்டும் என்ற எச்சரிப்பின் வார்த்தை வருகிற போது, அப்படிப்பட்ட தேவனுடைய அழைப்பு செய்தி கொண்டு வருகிற ஊழியர்களை நாம் பகைக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களை நாம் கொலை செய்கிறோம் என்றுதான் பொருள். அத்தகைய ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தை நாம் எட்டி பிடிக்க முடியாது.